அது ஒரு பெரிய ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியம்ல நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய பிசினஸ்மேன்ஸ் அங்க இருக்காங்க. நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் அங்க இருக்காங்க. இன்னும் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு வராங்க. 21 வயசான அந்த பொண்ணோட தலையில முடி இல்ல. மொட்டை தலையோட மெலிஞ்ச தோலோட அந்த இடத்துல வந்து அவங்க கையால மைக் எடுக்கிறாங்க. கை கால் நடுங்குது. அந்த நிலைமையில அவங்க ஒரு பாட்டு பாட போறாங்க. இந்த நிலைமையை நம்ம ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அது எப்படி இருக்கும்? அவங்க பேரு மெலிசா. அவங்களுக்கு 20 வயசா இருக்கும்போது ரொம்ப பிரபலமா இருக்காங்க அமெரிக்காவில். அவங்க நிறைய ஆல்பம்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட குரலுக்கு அடிமையாகிறவங்க இல்லவே இல்லை. அவங்க எந்த பாட்டு பாடினாலும் என்ன ஆல்பம் போட்டாலும் எல்லாமே ரொம்பவே ஹிட் ஆகிரும். அவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. புகழின் உச்சத்துல இந்த மெலிசா இருக்கிற இந்த நேரத்துல கை நிறைய காசு. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நைட் ஆனா கிளப்ஸ் போறாங்க, ஸ்மோக் பண்றாங்க அண்ட் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இப்படியே அவங்களோட லைஃப்ல ஒரு குறிக்கோள் இல்லாம, ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டே இருக்கிற இந்த நேரத்துல அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. காஃப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட வாய்ஸ்ல ஒரு ஹஸ்கி வர ஆரம்பிக்குது. அவங்களோட லைஃப்ல அலையா விருந்தாளியா ஒருத்தர் உள்ள வராங்க. அதுதான் கேன்சர். அது அட்வான்ஸான கேன்சர். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாங்கிற இந்த அட்வான்ஸ் லங் கேன்சர் உங்களுக்கு வந்திருக்கு. முன்னாடி மாதிரி நீங்க ஃபாரினுக்குலாம் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். இனி ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சியா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை இந்த மெலிசாவுக்கு சொல்றாங்க. இந்த ஷாக்கிங் நியூஸ் ஒட்டுமொத்த அவங்களோட ஃபேன்ஸுக்குமே தூக்கி வாரி போடுது. இனிமேல் மெலிசாவோட குரல் கேட்கவே முடியாது. இனிமேல் மெலிசா பாடவே மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே கலங்கி போறாங்க. இந்த மெலிசா ரொம்பவே உடஞ்சி இடிஞ்சு போயிடறாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெலிசா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்பு வீக் ஆகிட்டே இருக்கு. கீமோதெரப்பி கொடுக்கப்படுது. அதனால அவங்களோட முடி எல்லாமே கொட்டி அவங்க இப்போ அலங்கோலமான ஒரு நிலைமையில இருக்காங்க. மெலிசான்னு சொன்னாலே அவங்களோட பாட்டுக்கு அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு சுத்திலும் ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்ல உடஞ்சி போன நிலைமையில யாருமே அவங்கள பார்க்க வரல. ஈவன் இந்த மெலிசாவோட பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இந்த மெலிசாவை பார்க்கவே வரல. பார்ட்டி, ட்ரீட்டு, கிளப்னு இருக்கும்போது கூடவே ஒரு கேங்கே இருந்தாங்க. ஆனா தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே நம்ம கூடவே இல்லையே, தனியா இருந்து இந்த வலிகளை நான் அனுபவிக்கிறேனே சொல்லி மெலிசா ரொம்பவே இடிஞ்சு போயிடறாங்க. இந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு நாள் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி அவங்க அந்த 4 செவத்தை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்பப்போ டாக்டர்ஸ் வருவாங்க, சிஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனாலும் அவங்க சிரிச்ச முகமா அவங்க கிட்ட பேசினாலும் உண்மையான சிரிப்பு அவங்க முகத்துல வரவே இல்லை. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு புக், அந்த புக்கோட கவரோட ஒரு வேர்டு அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன வேர்டுனா, the Lord upholds all who fall and lifts up all who are bowed down. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த வார்த்தைய மெலிசா பார்த்த உடனே இந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே பிளாஷ் ஆகுது. நான் என்னோட வாழ்க்கையில நிறைய இடத்துல விழுந்திருக்கேன். ஆனா இந்த வார்த்தை கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த நேரத்துல என்ன தூக்கி விட யாருமே இல்லை. ஈவன் என்னோட நண்பர்களோ என்னோட ஃபேமிலிஸோ. கடவுள் என்ன தூக்கி விடுவாரா அப்படிங்கிற இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இந்த மெலிசாவோட மனசுல பிளாஷ் ஆகிட்டே இருக்கு. இந்த மெலிசாவுக்கு ஒரு புதிய ஒரு எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அவங்க சீக்கிரமா முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாடி ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு. இனி மெலிசாவால ஷைன் பண்ண முடியவே முடியாது. மெலிசாவோட சாப்டரே க்ளோஸ் ஆயிருச்சு. அப்படிதான் அவங்களோட சுத்தி இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. மெலிசாவை பார்க்க அவ்வளோ அலங்கோலமா இருக்கிறாங்க. அவங்களோட அழகான உடம்பு இப்ப இல்ல. இப்போ மெலிசா மறுபடியும் தன்னம்பிக்கையோடு ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? முன்னாடி இருந்த அதிக எதிர்பார்ப்பை விட இப்போ மெலிசாவோட இந்த ஆல்பம் ரொம்பவே ஹிட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் கிராமி அவார்டுக்கு இவங்களோட ஆல்பம் செலக்டும் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் மெலிசா ஸ்டேஜுக்கு வராங்க. சுத்திலும் அவ்வளோ விஐபிஸ் இருக்கிறாங்க. அவங்களோட மத்தியில தான் மெலிசா அந்த அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜ்ல நடந்து வராங்க. மெலிசா தன்னோட கையால மைக்க எடுக்கிறாங்க. கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, தலையில முடி இல்ல, அலங்கோலமான நிலைமையில அவங்களோட பழைய மெலிசாவான ஹெல்த்தியான
உடம்பு இல்ல, இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில மெலிசா மைக்கை எடுத்து ஒரு பாட்டு பாட போறாங்க. அது என்ன பாட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகும்போது டாக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்னா என்ன? ஜங்க் ஃபுட்னா கலோரிஸ் அதிகம் கொண்டது. ஜங்க் ஃபுட்ல அதிகமா சர்க்கரை, சுகர் அதிகமா இருக்கும், அதிகமா உப்பு இருக்கும், அதிகமா கொழுப்பு இருக்கும். இந்த ஜங்க் ஃபுட்ல சத்துகள் கம்மியா இருக்கும், ஆனா கெட்ட கொழுப்புகள் அதிகமா இருக்கும். வைட்டமின்ஸ், ஃபைபர்ஸ் இது எதுவுமே இந்த ஜங்க் ஃபுட்ல இருக்கவே இருக்காது. ஈஸியா நம்ம சொல்லணும்னா ஜங்க் ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஆனா சத்து, ஆரோக்கியம் அதுல சுத்தமா கிடையவே கிடையாது. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அதுல என்னெல்லாம் வரும்னா பீஸா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன், ஷவர்மா, ஹாட் டாக், கேண்டீஸ், சாக்லேட்ஸ், கேக், பேஸ்ட்ரி, டோனட்ஸ், ஐஸ்கிரீம். அது மட்டும் ஜங்க் ஃபுட் கிடையாது. கூல் ட்ரிங்க்ஸ், சோடா, கார்பனேட்டட் வாட்டர்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பாக்கெட் ஜூஸ் இது எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட்ல உள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம பேக்கேஜ் பண்ற ஸ்நாக்ஸ், சிப்ஸ், கிரீம் பிஸ்கெட், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பட்டர் பாப்கார்ன், சமோசா, பஜ்ஜி, பக்கோடா, இன்னும் அதிகமா சேச்சுரேட்டட் ஃபேட் கொண்ட ஃப்ரைடு சிப்ஸ். சரி, இப்போ இந்த ஜங்க் ஃபுட்னால நம்ம உடம்புக்கு என்னென்ன தீமைகள்? ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை நம்ம உடம்புல வரும்னா, அதிகமான உடல் எடை இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் கெயின் ஆகுது, சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் வருது, டைப் 2 டயபெட்டிஸ் நமக்கு வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதய நோய்கள் அதிகமா நமக்கு வருது, அதிக கொழுப்பு, கொலஸ்ட்ரால், அதிகமா ஃபேட்னால நமக்கு கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் கூடும்போது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் அட்டாக், ஹை பிளட் பிரஷர், அதோட மனநிலை பாதிப்புகளும் நமக்கு வருது, டென்ஷன், டிப்ரெஷன், ஃபைனலா புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் அதிகமா இந்த ஜங்க் ஃபுட்ல இருக்கு. ஏன் நமக்கு இந்த ஜங்க் ஃபுட்னால நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா, அதுல சேர்க்கப்படக்கூடிய பிரிசர்வேட்டிவ்ஸ், அதுல ரசாயனங்கள், கெமிக்கல், அது கெட்டு போகாம இருக்கக்கூடிய பதப்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்னால நமக்கு அதிகமான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வருது. ஆர்டிபிஷியல் கலர்ஸ், பிளேவர்ஸ் இது எல்லாமே நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதனால நமக்கு என்னென்ன கேன்சர் அபாயம் வரும்னா, கோலன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் மற்றும் ஸ்டொமக் கேன்சர் இது எல்லாமே நமக்கு வர வாய்ப்புகள் அதிகம். நம்ம பல்லு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிரும், கல்லீரல் பாதிப்பு அடையும், தூக்கம் அதிகமா நமக்கு வராது. சோ தூக்கம் ஏன் நமக்கு வராதுன்னா, இதுல இருக்கக்கூடிய காஃபின் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால. ஜங்க் ஃபுட் நமக்கு ஒரு நிமிஷம் நல்ல அழகான டேஸ்ட் தரும், ஆனா நம்மளோட வாழ்க்கை முழுவதும் வேதனையும், வலியையும், நோயையும் நமக்கு தந்துடும். அதனால ஜங்க் ஃபுட்டை மேக்சிமம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. மெலிசா அழகான ஒரு பாட்டை அந்த இடத்துல போல்டா நின்று பாடுறாங்க. அது என்ன பாட்டுனா, தி பீஸ் ஆஃப் மை ஹார்ட். அந்த பாட்டை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ விஐபிஸ்மே எழுந்து நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, நிறைய பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. லங் கேன்சரை எதிர்த்து வென்று தைரியத்தோடு நின்று பாடுன அந்த பாட்டு இன்னைக்கும் நிறைய பேருக்கு கான்பிடன்ஸை கொடுக்குது. அப்போ மெலிசாவுக்கு வயசு 21, இப்போ மெலிசாவுக்கு 64 வயசு ஆகுது. அது மட்டும் இல்ல, மெலிசாவுக்கு 4 பசங்க இருக்காங்க. அவங்க அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிட்டே ஹாப்பியா அவங்களோட வாழ்க்கைய ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யார் யார் கேன்சர்னால அஃபெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற விதமா நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட சொந்த பணத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம லைஃப்லயும் இப்படிதான். ஒரு பிரச்சனை வரும்போது அதுலயே நில குலைஞ்சு போய் மனம் தளர்ந்து போய் நம்மளும் சோர்ந்து போய் மற்றவங்களும் சோர்வடைய செய்யாம நம்ம வழிகளை தாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற விதமா இந்த சொசைட்டில நமக்கு நிச்சயமா வாழணும் தைரியத்தோட. இன்னைக்கும் நம்மளோட லியோ டாக்ஸோட பெஸ்ட் மோட்டிவேஷனல் கோட்ஸை நம்ம பார்த்துடலாம். Pain does not destroy you. Pain creates you. Pain can touch your body but not your spirit. வலிகள் உங்களை அழிக்கவே அழிக்காது, அது உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதரா உருவாக்க தான் செய்யும். இன்னைக்கும் நம்மளோட லியோ டாக்ஸோட பெஸ்ட் பிக்சர் ஆஃப் தி டேல என்ன ஒரு ஈவெண்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன்னா, ஒரு தம்பி பிளட் கேன்சரை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற ஒரு தம்பி, அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதே, ஹாஸ்பிட்டல்ல 4 சுவர்க்க நடுவுல இருக்கும் போதே அவன் தன்னோட கையால வரைஞ்ச இந்த ஆர்ட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த மெலிசா ஸ்டோரியோட ஃபைனலா உங்ககிட்ட நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்புறேன். வாழ்க்கை
எப்பெல்லாம் உங்களை மௌனமாக்க முயற்சிக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க இந்த மெலிசாவை நினைச்சு உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்க. உங்க தைரியம் உங்க பயத்தை விட எப்பவுமே சத்தமா இருக்கணும். இந்த மெலிசா இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, புற்றுநோய் அவங்க அழக எடுத்துருச்சு, புற்றுநோய் அவங்களோட அழக தூக்கிடுச்சு, புற்றுநோய் அவங்களோட முடிய எடுத்துருச்சு, ஆனா அவங்களோட அடையாளத்தை எடுக்கவே முடியல. புற்றுநோய் உங்க உடம்ப பலவீனப்படுத்தலாம், ஆனா உங்க ஆத்மாவை ஒரு நாளும் அதால பலவீனப்படுத்த முடியாது. கேன்சர் உங்களை பயமுறுத்தலாம், ஆனா உங்களை ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க வலிமையா இருக்க உங்களோட அழகான அப்பியரன்ஸ் அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட தைரியம் தான் இந்த உலகத்துக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம லியோ டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலமா நிறைய பேர் என்கிட்ட பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே கீழே தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு இன்னுமே அதிக ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை எங்களுக்கும் கொடுக்கும்.